மத்திய கிழக்கில் போர் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் ஈரான் தனது 3 போர் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்தி வைக்க அனுமதி கேட்ட மறுநாளே அனுமதி வழங்கப்பட்டதாக இந்தியா விளக்கமளித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று மாநிலங்களவையில் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் பதற்றம் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரான் தனது 3 கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்தி வைக்க கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அனுமதி கோரியது. அதனை ஏற்றுக்கொண்ட இந்தியா மார்ச் 1ஆம் தேதி அனுமதி வழங்கியதாக விளக்கமளித்தார். அதைத் தொடர்ந்து ஐரிஸ் லாமான் என்ற ஈரான் போர்க்கப்பல் மார்ச் 4ஆம் தேதி கேரள மாநிலத்தின் கொச்சி துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டது என்றும் அந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் தற்போது இந்திய கடற்படைக்கு சொந்தமான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஈரான் கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்தது சரியான நடவடிக்கையே என இந்தியா நம்புவதாக கூறியவர், இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்காக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்ததாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்தார். The Iranian side had requested permission on 28 February for 3 ships in the region to dock at our ports. This was accorded on 1 March. IRIS Lavan actually docked on 4th March in Kochi. The crew is currently in Indian naval facilities. We believe that this was the right thing to do, and the Iranian foreign minister has expressed his country's thanks for this humane gesture. இதேபோல ஈரானின் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் புஷர் இலங்கையின் திரிகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ஜின் கோளாறு காரணமாக ஈரான் தரப்பில் விடுத்த கோரிக்கையை ஏற்று இலங்கை அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த சூழலில் மற்றொரு ஈரான் போர்க்கப்பல் இந்திய துறைமுகத்தில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.